8th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. PQR are the midpoints of sides AB, BC and AC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் தான் P அண்ட் தென் பிசியோடைய மிட் பாயிண்ட் Q, ஏசியோடைய மிட் பாயிண்ட் R. ஸோ PQR பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏவோட வெர்டிசஸ், பியோட வெர்டிசஸ் அண்ட் சியோட வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். மிட் பாயிண்ட் ஆஃப் AB that is equal to P. அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 that is equal to P. P ஓட பாயிண்ட் 11, 7. So which implies x1 plus x2 by 2 that is equal to 11 and y1 plus y2 by 2 that is equal to 7, which implies x1 plus x2 that is equal to 2 into 11, 22, y1 plus y2 that is equal to 14. இது equation number 1 ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நாம BC பார்க்கணும். மிட் பாயிண்ட் ஆஃப் BC that is equal to Q. அப்போ B ஓட பாயிண்ட்ஸ் நம்ம x2 y2 ன்னு எடுத்துருக்கோம். C ஓட பாயிண்ட் x3 y3 நம்ம எடுத்துருக்கோம். ஸோ x2 plus x3 by 2, y2 plus y3 by 2 that is equal to 13.5, 4, which implies x2 plus x3 by 2 that is equal to 13.5, y2 plus y3 by 2 that is equal to 4, which implies x2 plus x3 that is equal to 27 வரும். 2 into 13.5, 27, y2 plus y3 that is equal to 8. இது equation number 2 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நாம AC பார்க்கணும். மிட் பாயிண்ட் ஆஃப் AC. மிட் பாயிண்ட் ஆஃப் AC that is equal to R. ஸோ ஏவோட வெர்டிசஸ் x1 y1 எழுதியிருக்கோம் அண்ட் தென் சியோட வெர்டிசஸ் x3 y3 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ x1 plus x3 by 2, y1 plus y3 by 2 that is equal to R. R உடைய பாயிண்ட் 9.5, 4. So x1 plus x3 by 2 that is equal to 9.5, y1 plus y3 by 2 that is equal to 4, which implies x1 plus x3 that is equal to 2 into 9.5, 19, y1 plus y3 that is equal to 8. இது equation number 3 ன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ நமக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்ஸை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 1, 2, 3 இந்த 3 ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா x1 உடைய பாயிண்ட் 2 டைம் இருக்குது. ஸோ இப்போ 2 into x1 plus 2x2 plus 2x3 that is equal to 22 plus 27 plus 19. So 2 காமனாக வெளியில் எடுத்துடலாம். So x1 plus x2 plus x3 that is equal to இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ 22, 27, 19
இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9. ஸோ 9 + 9 18. ஸோ 4 5 6 68 அப்படின்னு வரும். ஸோ 68. இப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ x1 + x2 + x3 that is equal to 34 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு x1 + x2 that is equal to 22 ஏற்கனவே தெரியும். ஸோ அப்போ அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x1 + x2 that is equal to 22. அப்போ 22 + x3 that is equal to 34. Therefore, x3 is equal to 34 minus 22, which implies x3 is equal to 12. x3 is equal to 12. 34 minus 22, 12. x3 value கண்டுபிடிச்சாச்சு. So next, two into y1 plus 2y2 plus 2y3 that is equal to 14 plus 8 plus 8. 14 plus 8 plus 8. So 2 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். So y1 plus y2 plus y3 that is equal to. So 14 plus 8 plus 8. 8 plus 8 16. So 16 plus 14 30. Which implies y1 plus y2 plus y3 that is equal to. So இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிவைட் ஆகும். So 30/2 15. y1 plus y2 வேல்யூ 14 நமக்கு தெரியும். y1 plus y2 வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 14 plus y3 that is equal to 15, which implies y3 is equal to 15 minus 14, which implies y3 is equal to 1. So the point x3 and y3, therefore the point x3 and y3, the point C x3 y3 that is equal to 12, 1. So next அதே மாதிரி x1 y1 கண்டுபிடிக்கணும், and then x2 y2 கண்டுபிடிக்கணும். இப்போ x3 ஓட வேல்யூ தெரியும், y3 ஓட வேல்யூ தெரியும். ஸோ அப்போ நாம x2 plus x3 that is equal to 27 இருக்கு. ஸோ அப்போ x2 plus x3 வேல்யூ 12 that is equal to 27. x2 is equal to 27 minus 12. அப்போ x2 is equal to 5, then 2 minus 1, 1. x2 ஓட வேல்யூ 15. So same thing, y2 plus y3 that is equal to 8 ன்னு தெரியும். y3 வேல்யூ நமக்கு 1 ன்னு தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ y2 is equal to 8 minus 1. அப்போ y2 வேல்யூ 7. So therefore the point B is 15, 7. Next நம்ம x1 y1 வேல்யூ கால்குலேட் பண்ணணும். So x1 plus x2 that is equal to 22 ன்னு தெரியும். ஸோ அப்போ நம்ம x2 வேல்யூ தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது x2 y2. ஸோ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம x1 வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ x1 that is equal to 22 minus x2 minus 15. Therefore x1 is equal to 7. And then y1 plus y2 that is equal to 14. So y1 is equal to 14 minus y2. So y1 that is equal to 14 minus 7. So y1 that is equal to 7. Therefore the point A is 7, 7. So
நம்ம வெர்டிசஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஏபிசி வெர்டிசஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண மாதிரி ஒரே மெத்தடில் நம்ம ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி கால்குலேட் பண்ணணும். அண்ட் தென் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கால்குலேட் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே நாம் ஒர்க் அவுட் பண்ண மெத்தட் தான், அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம 9th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 9th ப்ராப்ளமில் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. த ஸ்விம்மிங் பூல் இஸ் கவர்டு பை கான்க்ரீட் பேட்டியோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏரியா ஆஃப் பேட்டியோ மட்டும் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இஎஃப்ஜிஹெச் கால்குலேட் பண்ணணும். ஏபிசிடி வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஏரியா ஆஃப் இஎஃப்ஜிஹெச் கால்குலேட் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு வேல்யூ நம்ம மைனஸ் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். கான்க்ரீட் பேட்டியோடைய ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் பேட்டியோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி மைனஸ் இஎஃப்ஜிஹெச். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் கிளாஸ் அதனுடைய ஏரியா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. வெர்டிசஸ் கொடுத்துட்டு அதனுடைய ஏரியா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அதுக்கு பெயிண்ட் பண்ணணும். ஸோ ஒன் பெயிண்ட் பக்கெட் கவர்ஸ் 6 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ பெயிண்ட் பக்கெட் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி அந்த கிளாஸோடைய ஏரியா ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ பெயிண்ட் பக்கெட் தேவைப்படும் அப்படின்றது ஏரியா ஆஃப் த கிளாஸ் பை 6. ஏன்னா 1 பெயிண்ட் பக்கெட் கவர்ஸ் 6 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் நம்ம 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பக்கெட் நமக்கு தேவைப்படுது, பெயிண்ட் பக்கெட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு வரும். ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.